மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே வீட்டில் பதுங்கியிருந்த கரடியானது தற்பொழுது பிடிக்கப்பட்டுவிட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செங்கோட்டவன் வழங்கி கேட்கலாம். செங்கோட்டவன் வணக்கம். எவ்வளவு வனத்துறையினர் காவல்துறையினர் இணைந்து இந்த கரடியை பிடித்தார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த விளக்கநத்தம் அருகே உள்ள செதுமலை பகுதியிலிருந்து ஆந்திர மலைப்பகுதியான பகுதியிலிருந்து இந்த பகுதிக்கு 2 கரடி குட்டிகள், ஒரு தாய் கரடி என 3 கரடி குட்டிகள் மேல் மாமுடி மணப்பள்ளி அந்த விவசாய நிலத்துல அந்த கரடி வந்துருது. அப்போது அங்கு விவசாய பணியில் பருத்தி எடுத்துக் கொண்டிருந்த மணிமேகல் என்ற பெண்ணின் வலது கையை வந்து அந்த கரடி கடித்து குதறியது. இந்த நிலையில அங்க பணிபுரிந்த உடனிருந்தவர்கள் வந்து அவரை மீட்டு நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இந்த நிலையில இந்த 2 கரடி குட்டிகளும் மீண்டும் மலைப்பகுதியை நோக்கி சென்றுள்ளது. இந்த நிலையில பெரிய தாய் கரடி மட்டும் பேட்டராயன் வட்டம் என்கின்ற பகுதியில ரமி என்ற வீட்டில் வந்து அந்த கரடி பதுங்கி இருந்தது. இதனை அறிந்த அந்த ஊர் பொதுமக்கள் அந்த அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கும் திருப்பத்தூர் வனத்துறையினருக்கும் நாற்றம்பள்ளி வனத்துறையினருக்கும் தகவல் கொடுக்கிறாங்க. தகவலின் பேரில நாற்றம்பள்ளி திருப்பத்தூர் வனப்பகுதி டிஎஃப்ஓ மகேந்திரன் தலைமையிலான வன அலுவலர்கள் வந்து சம்பவ இடத்திற்கு வந்து வலை போட்டு பிடிக்கிறாங்க. இந்த நிலையில வலையிலிருந்து தப்பித்து சென்ற அந்த கரடியானது தானாக வந்து வைக்கப்பட்டிருந்த அந்த கூண்டில வந்து ஏறி மாட்டிக்கிச்சு. அந்த சூழ்நிலையில வனத்துறையினால் வைக்கப்பட்ட அந்த கூண்டில மாட்டினது. நீண்ட நேர போராட்டத்துக்கு பிறகு இந்த கரடியானது வனத்துறையினால் வைக்கப்பட்ட கூண்டில் மாட்டியது. அந்த பகுதி மக்களுடைய பெரும் திருப்தியை அதாவது நிம்மதியை ஏற்படுத்தியது. மேலும் காயமடைந்தவர்கள் 2 பேரையும், அதாவது ராஜி மற்றும் மணிமேகலை என்கின்ற 2 பேரையும் நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்திருக்காங்க. விரிவான விவரங்களுக்கு நன்றி செங்கோட்டுவன். புஸ்தகம் போட்டு அதான் போன் வந்து உங்கள் தந்தி 1 தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.